வணக்கம். இன்றைக்கு வழக்கமான ஆசிரியர்கள் 2 பேரும் இல்லாததுனால ஒரு சப்ஸ்டியூட் கிளாஸ் இது. சித்திரக்கூட படலத்தில் போன வாரம் 10வது பாடல் வரைக்கும் பார்த்துருக்கோம். அதில் மீதம் இருக்கிற 48 பாடல்களும், அடுத்து பள்ளிப்படை படலத்தில் ஒரு 10 அல்லது 20 பாடல்களும் இன்னைக்கு பார்க்கலாம்னு திட்டமிட்டிருக்கோம். எப்படி வேகம் இருக்குங்கிறத பொறுத்து பார்க்கலாம். அழிக்கும் நாயகன் மாயைபு கடங்கினன் எனினும் களிப்பில் இந்தியத்து யோகியை கரக்கிலன். அதுபோல் ஒழித்து நின்றுளராயினும் உருத்தெரிகின்ற பழிக்கரை சில பரிமுகமாக்களை பாராய். ஆடுகின்ற மாமயிலினும் அழகிய குயிலே கூடுகின்றனர் கொடிச்சியர் தம்மனம் கொதிப்ப ஊடுகின்றனர் கொழுநரை உருகினர் நோக்க பாடுகின்றன கிண்ணற மிதுனங்கள் பாராய். வில்லி வாங்கிய சிலையென பொல்நுதல் விளக்கே வல்லிதான்கழை தாக்கலின் வழிந்திழி பிரசம் கொல்லி வாங்கிய குன்றவர் கொடி நடும் கவலை கல்லி வாங்கிய குழிகளை நிறைப்பன காணாய். ஒருவில் பெண்மை என்றுரைக்கின்ற உடலனுக்குயிரே மருவு காதலின் இனிதுடன் ஆடிய மந்தி அருவி நீர்கொடு வீசதான் அப்புறத்தேறி கருவி மாமழை உதிர்ப்பதோர் கடுவனை காணாய். வீறுபஞ்சினில் அமிழ்தனை மாட்டிய விளக்கே சீர்வெங்கதிர் செறிந்த வேர்கள் போகல திரியா மாறில் மண்டிலம் நிரம்பிய மாணிக்க மணிக்கல் பாறை மற்றொரு பருதியின் பொலிவது பாராய். போன வாரம் நம்ம நிறுத்தின இடம் ராமர் சீதைக்கு கானக காட்சிகளை காட்டிக்கிட்டு வந்த பகுதி. இன்ஃபேக்ட் அதில் 35 பாட்டம் என்னவோ இருக்குது, 37 பாட்டு மொத்தம். அதில் நம்ம போன வாரம் பார்த்தது 9 பாட்டு. அதாவது இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற முதல் 28 பாட்டு காட்டு வர்ணனை தான். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாட்டும் கடைசி வரியை பார்த்தீங்கன்னாலே தெரியும். பாராய், காணாய், நோக்காய், அப்படி தான் இருக்கும் முழுக்கவே. எல்லா பாட்டுமே அதே சேம் பேட்டர்ன் தான், வெவ்வேறு காட்சிகளை காட்டிட்டு வருவாங்க. அதுதான் இந்த பகுதி. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் முதல் பாட்டு ஆரம்பிக்கலாம். அழிக்கும் நாயகன் மாயைபுக்கு அடங்கினன் எனினும் களிப்பில் இந்தியத்து யோகியை கரக்கிலன். அதுபோல் ஒளித்து நின்றுளர் ஆயினும் உருத்தெரிகின்ற பழிக்கரை சில பரிமுக மாக்களை பார். இங்க அழிக்கும் நாயகன்கிறது திருமால். திருமால் மாயைனால திருமால் மாயைக்கு அடங்கின திருமால் தன்னுடைய உருவம் எப்படி அப்படிங்கிறதையே வெளியே காட்டாம முழுக்க மறைச்சு வேற ஒரு அவதாரம் எடுத்து வந்தாலும் யோகிகளுக்கு திருமால் யாருன்னு தெரியும். அவங்க முன்னாடி திருமாலால தன்னை மறைச்சிக்க முடியாது. ஏதாவது ஒரு விதத்துல வெளிப்படுத்திடுவார் அப்படி சொல்லலாம். அல்லது யோகிகளுக்கு அவர் எவ்வளவுதான் மாயையினால தன்னை மறைச்சு வேற ஒரு உருவத்தோட வந்தாலும் அவங்க அடையாளம் கண்டுபிடிச்சிருவாங்க. பெரிய ஆளு கிரேட் மைண்ட் கிரேட் பீப்புள் அந்த மாதிரி ஆளு இருந்தாங்கன்னா அவங்க என்னதான் அவங்களோட இதை மறைச்சிக்கணும்னு நினைச்சாலும் அவங்களோட பிரகாசம் வெளியில வந்துடும். அதாவது இந்த ராமாயணத்திலேயே இதுக்கு நிறைய சாட்சிகள் பார்க்கலாம். ராமருக்கு தான் திருமாலோட அவதாரங்கிறது தெரியலனாலும் வசிஷ்டர்ல ஆரம்பிச்சு எல்லாருமே அப்பப்போ அதை நினைவுபடுத்திட்டு தான் இருப்பாங்க. நீங்க திருமாலோட அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டே தான் இருப்பாங்க. அது கூட ஒரு இதுவாக எடுத்துக்கலாம். அதான் அழிக்கும் நாயகன் மாயைப்புக்கு அடங்கினன். மாயினால தன்னை அடக்கிட்டு இருந்தாலும் எனினும் களிப்பில் இந்தியத்து யோகியை கரக்கிலன். கரத்தல்னா மறைத்தல், மறைச்சிக்க முடியாது, அவங்களால மறைச்சிக்க முடியாது. அதுபோல ஒளித்து நின்றுளர் ஆயினும் உருத்தெரிகின்ற பழிக்கரை. இது ஒரு பளிங்கு பாறை. அதாவது பளிங்கு அறைங்கிறது என்னன்னா இதுல வரும், மணிமேகலையில் வரும். அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிறவங்களோட உருவம் தெரியும். அவங்க ஒளிஞ்சிருக்கிறதா நினைச்சிட்டு இருப்பாங்க. பட் வெளியே இருந்து பார்த்தா அவங்களோட உருவம் தெரியும். ஒன் வே கிளாஸ் மாதிரி சொல்லலாம். அதுல மணிமேகலையில் ஒரு காட்சியே உண்டு. அவ மணிமேகலை ஒரு ராஜகுமாரன் இருந்து தப்பிக்கிறதுக்காக போய் பனிக்கரையில ஒளிஞ்சுப்பான். ஆனா இவன் வெளியே இருந்து அவளை பார்த்துருவான். பார்த்துட்டு அவங்க தான் இருக்கான்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிப்பான். அவனோட தோழி சமாளிச்சு அவன் அனுப்பி வைப்பான். அந்த மாதிரி அதுதான் பேசுறது கேட்காது. ஸோ அந்த பளிங்கு பாறையில செஞ்ச அறைக்கு அப்படி ஒரு தன்மை உண்டு. அதை இப்ப திருமாலை கூப்பிடுறாரு. அவர் தன்னை மறைச்சிருந்தாலும் பார்க்குற யோகிகளுக்கு அது தெரிஞ்சிடுற மாதிரி அந்த மாதிரி பளிங்கு பாறையில குதிரை முகம் உள்ள தெய்வமாக்கள், குதிரை முகம் கொண்ட ஒரு இது பரிமுகமாக்கள் அப்படின்னு சொல்றாங்க. அவங்கள நம்மளால பார்க்க முடியும். அவங்க மறைஞ்சிருக்காங்க.
அவங்க மறைஞ்சிருக்காங்க. ஆனாலும் நமக்கு வந்து அவங்க முகம் தெரியுது யாரு அப்படிங்கிற பரிமுகமாக்கள் தெரியல. இங்க வந்து அதுக்கு விளக்கம் இல்லை. குதிரை முகமுள்ள தெய்வ மாக்கள் இல்ல, ஒருத்தர் இல்ல, நிறைய பேரும் தான் இருக்கு. மாக்களையும் பன்மையில இருக்கு. ஹயக்ரீவர் மாதிரின்னு இருப்பாங்க. அடுத்து கிண்ணறன்னு இதை போட்டிருக்கு. பரிமுகமாக்கன்னா கிண்ணறன் அப்படின்னு. அதான் நிறைய வகைகள் இருக்கு. அது கிண்ணறங்கிறது நான் கிண்ணற கிம் புருஷன் சொல்லுவாங்க. We can't explain it. கிம் நகா கிம் புருஷா கிம் question. ஓ ஓகே. Different types of people. I can't identify them, but they are more or less resembling human. ஆடுகின்ற மாமயிலினும் அழகிய குயிலே கூடுகின்றலர் கொடிச்சியர் தம்மனம் கொதிப்ப ஊடுகின்றனர் கொழுனரை உருகினர் நோக்க பாடுகின்றனர் கிண்ணற மிதுனங்கள் பார். இது ஒரு காட்சி. முதல் வரி சீதையை வந்து வர்ணிக்கிறது. ஆடுகின்ற மாமயிலை விட அழகான குயிலே, குயில் போன்ற குரலை கொண்ட சீதையே. இங்க வந்து கொடிச்சியருங்கிறவங்க வந்து இப்போ இவங்க இருக்கிறது வந்து குறிஞ்சி நிலத்துக்குரிய பெண்பால். இது வந்து கொடிச்சி இனம் பெண்கள். அந்த பெண்கள் என்ன செய்யறாங்கன்னா, அவங்க கணவர்களோட அவங்களுக்கு வந்து ஊடல், தம் மனம் கொதிப்ப ஊடுகின்றனர். அவங்க கணவர்களோட ஏதோ ஒரு பொய்க்கோ அவங்க வந்து ஊடல் கொள்றாங்க அவங்க கிட்ட. தம் மனம் கொதிப்ப ஊடுகின்றனர் கூடுகின்றனர். அதனால கணவன்மாரை நெருங்கவே மாட்டேங்கிறாங்க, பக்கத்திலே போக மாட்டேங்கிறாங்க, ஊடல் கொண்டு தொலைவில் நிற்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட அவங்க கூட தங்களோட ஊடலை மறந்து தன் கணவரை தேடி போகிற மாதிரி ஒரு இனிமையான கீதத்தை இந்த கிண்ணற மிதுனங்கள் இசைக்கிறாங்க. அதை நீ பாடு அப்படின்னு இந்த பாட்டு. அதாவது ஊடுகின்றனர் கொழுனரை உருகினர் நோக்க, அவங்களே உருகி போய் தன்னோட கணவரை பார்க்குற மாதிரி மூட மாத்திருக்காங்க இந்த பாடல் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து வில்லி வாங்கிய சிலை என பொதி முதல் விளக்கே. இதுவும் வழக்கம் போல முதல் வரி வந்து வர்ணனை, அடுத்த 3 வரி முதல் வரி சீதையோட வர்ணனை, அடுத்த 3 வரி காட்டோட. வில்லி வாங்கிய சிலையென பொலிநுதல் விளக்கே வள்ளி தாங்கமை தாங்களின் வழிந்து இழி பிரசம் கொல்லி வாங்கிய குன்றவர் கொடி நெடுங்கவலை கள்ளி வாங்கிய குழிகளை நிறைப்பன காண. இது வந்து என்னன்னா, முதல் வரி வந்து வில்லினா வில்லை கையாள்கிறவன். அந்த வில்லை கையாள்கிறவன் இழுத்த அந்த வில் எப்படி வளைஞ்சிருக்குமோ அந்த மாதிரி வளைஞ்ச நெற்றியை கொண்ட விளக்கே, எங்கள் குல விளக்கே. அடுத்த வரி வந்து என்னன்னா, வள்ளி தாங்கமை தாக்கலின் வழிந்து இழி பிரசம். அதாவது ஒரு கொடியில வந்து ஒரு இது இருக்கு, தேன்கூடு இருக்கு. அந்த தேன்கூடு வந்து என்ன ஆகுதுன்னா, அதுல இருந்து அது முழுக்க தேன் நிரம்பி வழிஞ்சு தேன் வருது. இழின்னா இழிகிறது, நீர் இழி வருது. அந்த இழி பிரசம் வந்து தேன், இழிகின்ற தேன். அந்த தேன் வந்து என்ன பண்ணுதுன்னா, அந்த காட்டுல இருக்கிற அங்க முன்ன கொடிச்சியை பார்த்தோம், அது வந்து பெண் பால். இங்க குன்றவர் வந்து ஆண் பால், குறிஞ்சி நிலத்துல இருக்கிறவங்களோட ஆண் பால். அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த கிழங்குகளை வந்து தோண்டி எடுத்திருக்காங்க. கவலைங்கிறது வந்து கிழங்கு, ஒரு டைப் ஆஃப் கிழங்கு. அந்த கிழங்குகளை தோண்டி எடுத்தப்புறம் அந்த இடம் காலியா தானே இருக்கும், பள்ளம். அந்த பள்ளத்துல எல்லாம் இந்த தேன் போய் நிரம்பிடும். அந்த காட்சியை பாருங்க அப்படின்னு சொல்லி. இது சிலப்பதிகாரத்துல படிச்ச ஞாபகம் இருக்கு. சிலப்பதிகாரத்துல அவங்க வந்து கோவலனையும் கண்ணகியும் கூட்டிட்டு போகும்போது வழியில இருக்கிற பாதையோட இதை சொல்லுவாங்க. அப்போ வந்து இதுல வந்து தேன் வராது, பூ. அவங்க அந்த பாதை வந்து ரொம்ப கொடுமையானது, அதை அவங்க விளக்கி சொல்றேன் பாரு. கொடுமை இல்லை, அது உண்மையில அந்த ஊரோட வளத்தை சொல்றதுக்காக அவங்க அதை கொடுமைன்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து சொல்லுவாங்க, வழி பூரா எல்லாம் கிழங்குகள் எடுத்த அந்த குழி இருக்கும், கிழங்குகள் எடுத்த குழி, அது ஒரு குழி இருக்கும், அதுல பூரா பூக்கள் நிரம்பி இருக்கும். நீங்க வந்து தடுமாறி அதுல விழுந்துருவீங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு இழிவா சொல்ற மாதிரி உண்மையில அந்த நாட்டோட பெருமையை சொல்ற மாதிரி. இங்க வந்து இழிவா இல்லை, இங்க வந்து பெருமையா தான் சொல்றாங்க. அந்த கிழங்குகளை தோண்டி எடுத்த அந்த பழத்துல தேன் போய் நிரம்பி இருக்கு. ஒருவையில் பெண்மை என்று உரைக்கின்ற உடலினுக்கு உயிரே மருவு காதலின் இனிதுடன் ஆடிய மந்தி அருவி நீர்கொடு வீச தான் அப்புறத்து ஏறி கருவி மாமழை உதிர்ப்பதோர் கடுவனை காண. அதாவது இது முதல் வரி வந்து வர்ணனை. ஒருவு இல் பெண்மை அப்படின்னா ஒரு நீங்காத பெண்மை குணம், சீதையோட குணம். அந்த பெண்மை குணத்தை கொண்ட உடலினுக்கு உயிரே. இங்க வந்து உடல்னு தன்னை சொல்றாரான்னு தெரியல, அப்படி இவர் போடல. பட் நாம அப்படி எடுத்துக்கலாம், எனக்கு உயிர் போன்றவளே. ஏன்னா உடலினுக்கு உயிரே அப்படின்னு சொல்லும்போது நான் உடல், நீதான் உயிர் அப்படிங்கிற மாதிரி ஒரு வர்ணனையா எடுத்துக்கலாம்.
அவளுக்கிட்ட அடுத்த காட்சி சொல்றாங்க. என்ன காதல்னா மருவு காதல். மருவுன்னா நம்ம ரெண்டு கிளாஸ் முன்னால பார்த்தோம். இந்த மருவுன்னா ரொம்ப நீங்காம இறுக்கமா பொருந்தின அப்படின்னு அர்த்தம். இந்த மருவ காதல் கொண்டேன்னு பாரதியார் பாட்டுல வரும், இந்த கண்ணம்மா பாட்டுல அது மருவுதல். அந்த அந்த அப்படிப்பட்ட ஒரு காதல் கொண்ட ஒரு மந்தி, ஒரு பெண் குரங்கு. அந்த பெண் குரங்கு என்ன பண்ணுதுன்னா, ஆண் குரங்கும் பெண் குரங்கும் சேர்ந்து தண்ணியில குளிக்குது. அப்போ பெண் குரங்கு ஆண் குரங்கு மேல அப்படி தண்ணியை அடிச்சு விடுது. அதுதான் மருவு காதலின் இனிது உடன் ஆடிய மந்தி அருவி நீர் கொடுன்னா கொண்டு வீச. பதிலுக்கு எதுவும் ஏதாவது பண்ணணும் இல்லையா? இந்த குரங்கு என்ன பண்ணுது, அதுவும் தண்ணியை வீசினா அது ஆணிங்கிறதுக்கு ஒரு இதே இல்லாம போயிடுங்க. அது என்ன பண்ணுது, மலை மேல ஏறி மேல இருக்கிற மேகத்தை உலுக்கு. நாமெல்லாம் மரத்தை உலுக்கி அதில் இருக்கிற தண்ணியை கீழே விளைவிக்கிற மாதிரி இது மேல போய் மேகத்தை உலுக்கி அந்த தண்ணி அந்த பெண் மேல, நீயும் என் மேல தண்ணி அடிச்சா நான் உன் மேல தண்ணி அடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க விளையாடுறாங்க. ஸோ அருவி நீர் கொடு வீச தான் அப்புறத்து ஏறி கருவி மாமழை. மழைங்கிறது இங்க மேகம், மழை முகில உதிர்க்குதான். அந்த நீர்த்துளியை உதிர்த்து கீழே மழை பெய்ய செய்யும் குரங்கு. கடுவன்கிறது ஆண் குரங்கு, மந்திங்கிறது பெண் குரங்கு. வீறு பஞ்சு இன்றி அமுதம் நெய் மாட்டிய விளக்கே சீறு வெங்கதிர் செறிந்தன பேர்கல திரியா மாறின் மண்டில நிரம்பிய மாணிக்க மணிக்கல் பாறை மற்றொரு பருதியின் பொலிமன பாறை. வீறு பஞ்சு இன்றி அமுதம் நெய் மாட்டிய விளக்கே அப்படின்னா, சீதை ஒரு விளக்கா வர்ணிக்கிறாரு. அது எப்படிப்பட்ட விளக்குன்னா, பஞ்சு கிடையாது, திரி கிடையாது, ஆனா எரியுது, பிரகாசமா இருக்கு. அதுல என்ன நெய்க்கு பதிலாக ஊற்றிருக்குன்னா அமுதம். ஒரு அமுதத்தை எண்ணெய்க்கு பதிலாக வச்சு அதுல திரி இல்லாம ஒரு விளக்கு எரியிற மாதிரி இருக்கேன் அப்படின்னு வர்ணிக்கிறார். அடுத்த சீறு வெங்கதிர் செறிந்தன. சீறு வெங்கதிர்னா சீருகின்றனா கோபம்னு தான் அர்த்தம். ஆனா இங்க எப்படி நம்ம அர்த்தம் எடுத்தோம்னா இருட்டின் மீது கோபம் அப்படின்னு. கதிர் ஏன் சீரி வருதுன்னா இருட்டை சீக்கிரமா போக்கிடணும் அப்படின்னு சீரி வருது. அந்த சீர் வெங்கதிர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சீர் வெங்கதிர் அதுவும் எப்படி இருக்கா, ரொம்ப செறிந்த, ரொம்ப டென்ஸான, வேகமா வரக்கூடிய ஒரு கதிர், ஒரு வெயில் அல்லது சூரிய கதிர். பேர்கால திரியா, அந்த இடத்த விட்டு நீங்காம இருக்கு. அந்த இடத்துல எப்பவுமே அந்த கதிர் வீசிட்டு இருக்கு. இந்த இடத்துல இப்ப இவங்க பாக்குற இடத்துல மாரியில் மண்டிலம் நிரம்பிய மாணிக்க மணிக்கல் பாறை மற்ற ஒரு பருதியின் பொலிவன பாறை. அதாவது மேல இருந்து வெங்கதிர் சீரி வருது, இங்க காட்டுக்குள்ள மாணிக்க பாறை. அந்த பாறை மேல அந்த கல் படும்போது அது அந்த கதிர் படும்போது அது நல்லா பிரகாசிக்கும். அப்படி பார்க்கும்போது எப்படி இருக்கான், இன்னொரு சூரியன் இங்க இருக்கு, மேல ஒரு சூரியன் இருக்கு, இங்க இன்னொரு பருதி, மற்ற ஒரு பருதியின் பொலிவன. இன்னொரு சூரியன் பூமியில இருக்கிற மாதிரி அந்த பாறை பொலியுது. மண்டிலம்னா என்ன? மாறில் மண்டிலம்னு வருது. மண்டிலம் தெரியல, பார்க்கணும் என்னன்னு. படிங்க ஒரு விஷயம் காலத்தில் சீதம் இன்னது என்று அருந்ததிக்கு அருளிய திருவே நீல வண்டினம் படைந்து எழ வளைந்து உடன் நிறுவ போதவெங்கையின் நண்பர்கள் பொன்மதற்கு தூவி அதிலே தொழுது நிறுவனம் ஏற்பட காணாய். இதுபோது முதல் இளங்கு இழை இதன் தளிர் கொழுந்தே எதுபோல் மால்வரை உம்பரி இரும் குணம் காக்கும் கொல்கொல் வேல் காணா குறுகி இனத்து எரி குறுவிந்த கற்கள் வானிடை மீன் என வீழ்வன காணாய். வரிவல் பொன் சிதை பயவர்தம் கணிச்சியின் மறித்த அரிய கால் அகில்சுட நிபிர் பசும் புகைப்படதாம் அரிய வேதியர் ஆகுதி புகையோடும் அதவி அரிய மால்வரை கொழுந்தி என படமான காணாய். நானும் நாள் மலர் நரை அகில் நாவி தே நாரும் நானும் நாள் மலர் நரை அகில் நாரும் சோனை வார் குழல் சுமை பொறாது இரும் இடைத்தோகாய் வானையாறு மீன் மலர்ந்தன என புனல் வளர்ந்த காணையாறுகள் கதிர்மணி இமைப்பன காணாய். மஞ்சு அலாவிய மாணிக்க பாறையில் மறைவ செஞ்சவே நெடு மரகத பாறையில் தெரிவ இஞ்சை நாடியர் கொள்ளுநரோடு ஊடிய விமத பஞ்சு அலாவிய சீரடி சூடுகள் பாடாய். அடுத்து சீலம் இன்னது என்று அருந்ததிக்கு அருளிய திருவே. இது ரொம்ப பிரபலமான பாட்டு, ரொம்ப பிரபலமான வர்ணனையும் கூட. அதாவது ஒழுக்கம்னா இதுதான் அப்படின்னு அருந்ததிக்கு சொன்ன திருமணம். சீலம் இன்னதென்று அருந்ததிக்கு அருளிய திருவே நீல வண்டு இனம் படிந்து எழ வளைந்து உடன் நிமிர்வ கோல வேங்கையின் கொம்பர்கள் பொன்மல தூவி காலினின்று தொழுவன
தொழுது எழுவன நிகர்ப்பன காண. அதாவது ஒரு கொடி இருக்கு, அந்த கொடியில வந்து நிறைய பூக்கள் பூத்திருக்கு. அது என்ன கொடின்னா வேங்கை கொடி. வேங்கை கொடியில முழுக்க பூக்கள் பூத்திருக்கு. அது மேல வந்து என்ன பண்ணுது, நீல வண்டுகள் மொத்தமா வந்து உட்காருது. அது கொடி ரொம்ப லேசான கொடி, அவ்வளோ வண்டுகள் மொத்தமா உட்கார்ந்த உடனே அது தாழுது. அப்படி தாழ்ந்த உடனே வண்டுகள்லாம் பயந்துருது. ஏன்னா வண்டுகள்லாம் போய் அங்கே ஏன் உட்காருதுன்னா அது நிலையான ஒரு இடம்னு நினைச்சு போய் உட்காருது. அது தாழ ஆரம்பிச்ச உடனே பயந்து வந்து வண்டுகள் போயிடுது. ஸோ அது மறுபடியும் நின்றுது. இப்படி குனிஞ்சு நிமிரும் போது பூ வந்து விழுது. அதை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா அந்த வேங்கை கொடி வந்து நமஸ்காரம் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம நமஸ்காரம் பண்ணும்போது அப்படி தானே போவோம், கீழே குனிஞ்சு பூவை போட்டுட்டு திரும்ப எழுந்துருவோம். அந்த மாதிரி அந்த கொடி கீழே குனிஞ்சு பூவை கொட்டிட்டு திரும்ப நிமிர்ந்துருச்சு. யாரை வணங்குறது நீங்க போடல, உன்னை வணங்குற மாதிரி அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா ஒழுக்கம்னா என்னன்னு அருந்ததிக்கு சொல்லி கொடுத்தவளே உன்னை அந்த கொடி வணங்குதுப்பா அப்படிங்கிற மாதிரி நாம இமேஜின் பண்ணிக்கலாம். விற்குள் வாழ் முதல் இளங்கு இழை இளந்தளிர் கொடுந்தே எற்கொன் மால்வரையும் பரின் மால்வரின் உம்பரின் இரும்புணம் காக்கும் கொற்கொள் வேல்கணார் குறியின எரிகுரு இந்த கற்கள் வானிடை மீனென விழ்வன கணக்கு. அதாவது முதல் வரி வந்து வழக்கம் போல வர்ணனை தான். வில் கொள் வாழ் நுதல் அப்படின்னா வில்லை போன்ற புருவம்ங்கிற வார்த்தை இங்க இல்ல. புருவம் வந்து நம்ம இமேஜின் பண்ணிக்கணும். வில்லை போன்ற புருவத்தை கொண்ட வாழை போன்ற நெற்றியை கொண்டவளை அப்படின்னு நம்ம இது பண்ணிக்கணும். விலங்கு இழை, விலங்குன்னா விளங்குகின்ற மின்னுகின்ற அந்த மாதிரி அர்த்தம். இழைனா ஆபரணங்களை அணிந்தவளே இளந்தரி கொழுந்து. அடுத்து வந்து ஒரு காட்சி, ஒரு வனக்காட்சி. அங்க பெண்கள் என்ன பண்றாங்க, குருவிகளை வந்து வனத்துல இப்போ வள்ளி கண்ட மாதிரி திணை பயிர்களை வந்து மேயறதுக்கு வர குருவிகளை விரட்டுறதுக்காக கற்களை எரியறாங்க. அந்த கற்கள் வந்து சாதாரண கற்கள் இல்லை, அது வந்து பிரகாசமான விலை உயர்ந்த கற்கள், இப்போ மாணிக்கம் அந்த மாதிரி ஒரு கற்கள். அப்படி அந்த கல் வந்து அப்படி பறந்து போறது எப்படி இருக்கான், வானத்துல நட்சத்திரங்கள் இருக்கிற மாதிரி. ஏன்னா அவங்க அப்படி தானே தூக்கி தானே போடணும், தூக்கி போட்டு தானே குருவி விரட்டணும். அப்படி அவங்க அடிக்கடி தூக்கி போடுறத பார்த்தா நட்சத்திரங்கள் அங்கே இங்கேயும் போயிட்டு வர மாதிரி அந்த காட்சி. அதுதான் இந்த காரணம். இது வந்து வார்த்தையா பார்த்தா எல் கொள் மால் வரை உம்பரி, அதாவது எல் கொள் அப்படின்னா சூரியன் நிறைந்திருக்கிற, மால் வரைனா மலை, உம்பரை மலைக்கு மேலே, இருப்புணம்னா இங்க இருங்கிறது ரெண்டுங்கிற அர்த்தம் இல்லை, இருன்னா ஒரு செறிந்த அந்த மாதிரி அர்த்தம். ஒரு பெரிய இருநிலத்து வீரர்கள் அப்படிம்பாங்க. அப்போ வந்து இருன்னா பெரிய. ஸோ இருப்புணம், பெரிய புணம். புணம்னா இது குறிஞ்ச நிலத்துல தானியம் விளைவிக்கிற வயலுக்கு பேரு வந்து புணம். திணைப்புணம் காத்தல். இதுக்கு ஏன் வேற ஒரு பேர் வச்சிருக்காங்கன்னா, பொதுவா வந்து மருத நிலம் தான் வயல். ஆனா குறிஞ்சிலையும் விவசாயம் நடக்குது. அங்க விவசாயம் நடக்கிற இதுக்கு பேர் வந்து புணம். திணைப்பயிர் விளையிற இடம். அங்க வந்து அந்த புணத்தை காக்கின்ற கொற்கொள் வேர்க்கணா, அதாவது கொள் வேல்கணா, அதாவது கொல்லனால் செய்யப்பட்ட வேலை போன்ற கண்ணை கொண்ட பெண் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு நாம் அப்படி பொருள் கொடுக்கணும். அவங்க என்ன செய்யறாங்க, குருவி இனத்து எரி குருவிந்த, அதாவது அது மேல எரிகின்ற குருவிந்தம் கற்கள். குருவிந்தம்ங்கிறது தான் அந்த கல், விலை உயர்ந்த கல்லோட பேர். அந்த குருவிந்த கற்களை பார்க்கும்போது வானிலை மீனென வீழ்வன காணும். ஒரு நட்சத்திரம் மேல வந்து கீழே விழுற மாதிரி இருக்கும் அந்த கல்லை அவங்க தூக்கி போடுற அந்த காட்சி. அடுத்து வந்து வரிக்குள் ஒன் சிலை வயவர்த்தம் கணிச்சியின் மறிந்த பரிய கார் அகில் சுட நிமிர் பசும்புகை படலம் அரிய வேதியர் ஆகுதி புகையொடும் அளாவி கரிய மால்வரை கொழுந்தென படர்வன காண. இதுல வந்து சீதையோட வர்ணனை இல்லை, முழுக்க காட்சி தான். வரிக்குள் ஒன் சிலை வயவர் அப்படிங்கிறது அகெயின் குறிஞ்சி நிலத்தை சேர்ந்த ஒரு வீரர்களோட பேர். வயவர்ங்கிறது அந்த நிலத்து வீரர்களோட பேர். வரிகோள்னா வரி சிலைன்னு சொல்றோம்ல, வரிகள் நிறைந்த ஒரு உறுதியான அந்த வில்லை கொண்ட அந்த வயவர்கள் தம் கணிச்சிங்கிறது வந்து கோடாலியை வச்சு என்ன செய்யறாங்கன்னா, மரித்த வெட்டி எடுத்த பரிய கார் அகில், அது வந்து அகில்கட்டை வந்து
அந்த இதை கூந்தலோட ஈரத்தை போக்குறதுக்காக போடுற ஒரு இது, அதை எரிச்சு அதில் வந்து ஹேர் ட்ரை, அந்த காலத்து ஹேர் ட்ரை. அதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, தங்களோட மனைவிகளோ வீட்டில் இருக்கிற மற்ற பெண்களோ பயன்படுத்துறதுக்கு அகில் வேணும்னு சொல்லி அவங்க காட்டுக்குள்ளே போய் கோடாலியை வச்சு அகிலை வெட்டி கொண்டு வந்திருக்காங்க. அப்படி கொண்டு வந்த அந்த அகில் சுட அது எரிக்கப்படுது. இது வந்து எரிப்பதன்னு போட்டிருக்கு, அது இது இடையினர் பொருள் தப்பாக போட்டிருக்காங்க. அது எரிக்கிறாங்க அவங்க. அப்படி எரிக்கும் போது என்ன பண்ணுது, ஒரு இது புகை ஏற்பட்டு வானத்தை நோக்கி போகுது. அது வந்து எப்படி எதோட கலக்குதுன்னா, அரிய வேதியர் அந்தணர்கள் ஆகுதி புகை, அவங்க யாகம் செய்யறாங்க, அதுல ஆகுதி புகை வந்து எழும்பி யாகத்துல இருந்து எழும்பி போற அந்த புகையும் அகில்கள் எரிக்கப்படுறதுனால வர்ற இந்த புகையும் ஒன்னா கலந்து அளாவுதல், நம்ம போன வாரம் பார்த்தோம் அந்த வார்த்தை, ரெண்டு ஒன்னா அளாவி கரிய மால்வரை கொழுந்து என, அதாவது மலைக்கு மேல அந்த புகைகள் போயிட்டு இருக்கிறத பார்த்தா சிகரத்துக்கு மேல, அது மலையோட சிகரம் வளர்ற மாதிரி ஒரு அங்கிருந்து ஒரு கொழுந்து ஏற்பட்டு இது பண்ணுவாங்க. நம்ம அந்த மாதிரி ஒரு முக்கோணம் மாதிரி இருக்கு மலை, அதோட உச்சியிலேருந்து புகை அப்படி போயிட்டு இருக்கு, அந்த காட்சி அது ஒரு கொழுந்து மாதிரி போகுது. அடுத்து வந்து நான்மலர் நரை அகில் ஆவி தேனாரும் சோனை வார்குழல் சுமை பொறாது இடுகிடை தோகாய் வான இங்கே இடுகிடை, அது அர்த்தம் ஒண்ணுதான், அர்த்தம் பார்த்து வான யாற்று மீன் மலர்ந்தன என புனல் வரந்த காண யாறுகள் கண்மணி இமைப்பன காணும். இங்க வந்து முதல் 2 வரி வந்து வர்ணனை, சீதையோட வர்ணனை. இதுல வந்து இந்த முதல் வார்த்தைக்கு எனக்கு வந்து அர்த்தம் தெரியல, நாண புகைன்னு போட்டிருக்காங்க. அது என்ன? புழுகு அப்படின்னு போட்டிருக்காங்க. புழுகா? புழுகுன்னு அர்த்தம். ஓகே, அப்படின்னா அது ஏதோ ஒரு வாசனை பொருளா இருக்கும். இது மாதிரி அகில் மாதிரி ஒரு வேளை நாணம் புழுகா கூட இருக்கலாம். புழுகுன்னு போட்டுருக்குது, பட் அது எரிப்பாங்க. புழுகு எரிக்கலாம் மாட்டாங்க. இது வந்து எரிக்கிறாங்க. இல்ல இது புகை, அது இல்ல, இது புகை தெளிவா போட்டிருக்காங்க. நாண புகைன்னு போட்டிருக்காங்க. அது என்னன்னு நமக்கு தெரியல. அது ஒரு வகையான புகை, ஏன்னா சீதையோட அழக வர்ணிக்கிற இதுதான். ஸோ ஏதோ ஒரு அலங்கார பொருள் அந்த ஒரு புகை. அந்த நாண புகையும் நாள் மலர், இன்னைக்கு பறிச்ச புது மலர், அதுவும் அகில், அது அகில வேக வச்ச அந்த எரிச்ச அந்த ஆவி, அகில் ஆவி, அப்புறம் தேன் நாரும், இதெல்லாம் சேர்ந்து தேன் நாறுகின்ற, அதாவது நாவின்னு இருக்கு, நாவிங்கிறது இங்க ஆவிங்க இருக்கு. அப்படியே அர்த்தம் எடுத்துக்கலாம். கஸ்தூரினா இன்னொரு வாசனை பொருள் சேர்த்துருக்கு. இந்த எல்லாம் உன்னோட கூந்தல்ல போட்டிருக்கு. நாணப்புகை, புது பூவு, அகில் எரிச்ச புகை, கஸ்தூரி எல்லாம் உன்னோட கூந்தல்ல இருக்கு. அதனால உன்னோட கூந்தல் மனம் பேசு. தேன் நாரும் சோனை வார்கொள், அதாவது சோனைங்கிறது வந்து ஒரு மேகம், ஒரு வகையான மேகம். அதுவும் எப்படிப்பட்ட மேகம்னா ஒரு இன்ரிச்டு மேகம், தொடர்ந்து மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு மேகம். அப்படிப்பட்ட மேகம் போன்ற ஒரு நீளமான கூந்தலை உடைய பெண்ணை, அதுதான் அந்த முதல் 2 வரி. சோனை வார்குழல் இல்ல இன்னும் இருக்கு, சோனை வார்குழல் சுமை பொறாது இடை இடுகு தொகை. அந்த அப்படிப்பட்ட அந்த கூந்தலோட கனத்தை தாங்க முடியாம உன்னோட இடை ஒடிகிற மாதிரி இருக்கக்கூடிய பெண்ணை, தொகாய் மயில் போன்றவர்கள். இது வந்து ரொம்ப காமனான வர்ணனை. நலவெண்பால வந்து ரொம்ப பிரபலமான ஒரு பாட்டு. அவன் வந்து என்ன பண்ணுவான், நலன் வந்து இவளுக்கு கொடுக்கறதுக்காக ஒரு பூ எடுத்துட்டு வருவான். நலவெண்பா தான் நினைக்கிறேன், கரெக்டாக தெரியல. பூ எடுத்துட்டு வருவான், பக்கத்தில் நெருங்கிடுவான், பட் அவன் கையில் கொடுக்காம கீழே வச்சிருவான். அது ஏன்னா வந்து அவள் இடை ரொம்ப சின்னதாக இருக்கு, இந்த பூவோட பாரத்தை அவன் தாங்க மாட்டான், அவள் கையில் கொடுத்தா உடஞ்சி விழுந்துருவான்னு சொல்லி கீழே வச்சிருவான். திருக்குறள்ல ஒன்று வரும், அனிச்சப்பூ கால்களையால் பெய்தால் லுசுப்பிற்கு நல்ல படாவரை. அதாவது அனிச்சப்பூ வந்து அனிச்சப்பூ தான் இருக்கிறதுலே மென்மையான பூ. அது அந்த காம்பு கைய களையாம சூடிட்டானா இடுப்புல ஒரு நல்ல ஒலி கேட்கல, நல்ல படாபறை அப்படின்னு நல்ல படாபறை. அது அனிச்சம் வந்து முகந்து பார்த்தாலே வந்து வாடிடும் சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட இடையை கொண்ட பெண்ணே வான யாருங்கிறது ஆறு. வானம்ங்கிற அந்த ஆற்றுல மீன் மலர்ந்தன என, வானத்துல விண்மீன்கள், வானம்ங்கிறதுனால இங்க ஆட்டோமேட்டிக்கா நட்சத்திரம்னு எடுத்துக்கணும். இந்த மீன் காட்டு விண்மீன்கள் அப்படி மலர்ந்து இருக்கிற மாதிரி இங்க கீழே புனல் வறந்த காணம் யாரு, அது வான யாரு, இது வந்து காண யாரு. காட்டுல இருக்கிற அந்த ஆறுகள்ல தண்ணி வந்து வறண்டு போச்சு. இப்போ வந்து தண்ணி இல்லை. அப்படி தண்ணி இல்லாத போது என்ன பண்ணுது, அதுல பூரா ரத்தனங்கள். எப்படின்னா அது வந்து தண்ணி இருந்த போது தண்ணீர் வந்து ரத்தனங்கள்லாம் அடிச்சுட்டு வரும் தான் மரபு.
ஆறு வந்து வரும்போது ரத்தங்கள்லாம் அப்படி அடிச்சுட்டு வந்திருக்கு, அங்கங்க அப்படியே ரத்தங்கள்லாம் தங்கியிருக்கு. ஆறு ஓடிட்டு இருந்தபோது ஒன்றும் தெரியல. இப்போ வறண்டு போச்சு, வெறும் மணல்ல அங்கங்க மாணிக்கங்கள் கற்கள் இருக்கு. அதை பார்க்கும்போது மேலே வந்து வானத்துல அங்கங்க நட்சத்திரங்கள் இருக்கிற மாதிரி அந்த காட்சி தெரியும். மஞ்சு அளாவிய மாணிக்க பாறையின் மறைவ செஞ்சவே நெடு மரகத பாறையில் தெரிவ விஞ்சை நாடியர் கொழுனரோடு ஊடிய விமல பஞ்சு அளாவிய சீரடி சுவடுகள் பாறை. மஞ்சு அளாவிய மாணிக்கம் பாறை, அதாவது மேகங்களை ஒட்டி கொண்டிருக்கிற ரொம்ப உயரமான மலை. அதனால மலை மேல இருக்கிற மேகங்கள் அந்த பாறையில அளாவிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாறை. அந்த பாறையில மறைவன் ஏதோ ஒண்ணு, அது என்னன்னு பின்னால வருது. ஏதோ ஒண்ணு அந்த மாணிக்க பாறையில தெரியல, நாட் விசிபிள் இருக்கு, ஆனா நம்ம கண்ணுக்கு தெரியல, மறைஞ்சிருக்கு. அதே நெடு மரகத பாறை, மாணிக்க பாறையில அது தெரியல, ஆனா மரகத பாறையில செஞ்சவே தெரியும், நல்லா தெளிவா தெரியும். சம்திங் அங்க வந்து தெரியல, இங்க வந்து தெரியுது. அது என்னன்னா கொழுனரோடு ஊடிய விஞ்சை நாடியர். இங்க வந்து இவங்க வந்து வானத்து பெண்கள். எப்பவுமே மலை வர்ணனை வரும்போது இங்க இல்லை, இன்னும் ரெண்டு மூணு இடத்துல கம்பராமாயணத்துல வரும். மலை வர்ணனை வரும்போதெல்லாம் வானவர்கள் இறங்கி வந்து அங்க இருக்காங்க. குறிஞ்சி நிலத்து மக்கள் வருவாங்க, அவங்களோட வானவர்கள். ஏன்னா ரொம்ப உயரமான மலை, தேவலோகத்துக்கு பக்கத்துல இருக்கு, அவங்களுக்கு ஒரு பிக்னிக் ஸ்பாட் மாதிரி அப்படி இறங்கி வந்து கொஞ்ச நேரம் விளையாட்டு திரும்பி போவாங்க. அப்படி ஒரு கற்பனை வந்து எல்லா மலைக்காட்சியிலையும் வரும். இதே மாதிரி மகாபாரதத்திலயும் ஒரு இது இருக்கும். பார்த்தா அவங்க வந்து பாண்டவர்களும் திரௌபதியும் வந்து இதுல இருப்பாங்க. வனவாசம் போயிருக்கும் போது ஒரு இடத்துல மலைக்கு மேல ஒரு இடத்துல நல்ல பூ பூக்கும், அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு திரௌபதி வந்து பீமா கிட்ட சொல்லுவாங்க. ஸோ பீமா கூட்டு போகும்போது அந்த இடத்த வர்ணிக்கும் போது சொல்லுவாங்க, அந்த இடத்துக்கு வந்து மலை வளர்ச்சிக்கு வந்து இது பண்ணுவாங்க. அங்க ஒரு குளம் இருக்கும், அது வந்து சந்திக்கிற காட்சியில சோ அவங்க வந்து வந்திருக்காங்க. அப்படி அவங்க வந்தபோது அவங்களுக்கு தங்கள் கணவரோட ஏதோ ஊடல். அப்படி அந்த ஊடல்னால அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க நடந்து போயிருக்காங்க அந்த பாறைகள் மேல. அந்த நடந்து போன அந்த அடிகள் மாணிக்க பாறையில தெரியல, ஆனா மரகத பாறையில தெரியுது. என்ன காரணமா இருக்கும்னா அது கலர் இதுவா இருக்கும்னு நினைக்கிறேன். விஞ்சை மகளிர் தம் கணவரோடு ஊடி மலை மீது நடந்து செல்ல அம்மகளின் செம்பஞ்சு சூட்டிய பாதங்களின் அடிச்சுவடுகள் நிறவேற்றுமையின்மையால் மாணிக்க கற்பாறையில் மறைந்து மாற்று நிறம் உண்மையால் மரகத பாறை. மரகத பாறைங்கிறது வேற கலர், அவங்களோட பாதம் பச்சை கலர், இவங்க பாதம் சிவப்பு. அதனால இவங்க வந்து மாணிக்க பாறையில் நடந்து போனா இவங்க பாதம் தெரியாது, அதோட கலந்து மறைஞ்சு போயிடும். அவங்களோட அந்த செம்பஞ்சு குழம்பு, காலில் இருக்கிற குழம்பு வந்து அங்க ஒட்டி இருக்கு, ஆனா நமக்கு தெரியல, அது அதோட கலந்து போச்சு. ஆனா மரகத பாறையில பச்சையில வந்து கான்ட்ராஸ்டா வந்து ரெண்டு நல்லா தெரியுது. நீங்க படிக்கிறீங்களா? சுழித்த செம்பன் சுழித்த செம்பொன்னின் தொலைப்புரை உந்தி இன் துணையே கொழித்த மாமணி அருவியோடு இழிவன கோலம் அழித்து மேவிய அரம்பயர் அரல் புரை கூந்தல் கழித்து நீக்கிய கற்பக நறுமலர் காணாய் அரைக்கழல் சிலை குன்றவர் அகன்புணம் காவல் பறையெடுத்து ஒரு கடுவன் நின்று அடிப்பது பாராய் பிறையை எட்டினன் பிடித்து இதற்கு இது பிழை என்னா கரை துடைக்கு உறும் பேதை ஓர் குடிச்சியை காணாய் அடுத்த பகல் அன்பரை பிரிந்தனர் என்பது எடுத்து நந்தமக்கு இயம்புவ என கரிந்து இருண்ட தொடுத்த மாதவி சூழலில் சூர் அறமகளிர் படுத்து வைகிய பல்லவ சயனங்கள் பாராய் நினைந்த போதினும் அமிர்து ஒக்கும் நேரிழை நிறைத்தேன் வளைந்த வேங்கையில் கோங்கினில் வயின்றரும் தொடுத்து குனிந்த ஊசலில் கொடிச்சியர் எடுத்த இன் குறிஞ்சி கனிந்த பாடல் கேட்டு அசுனமா வருவன காணாய் இளவும் இந்திர கோபமும் புரையிதழ் இனியாய் அளவும் நுண் துளி அருவி நீர் அரம்பயர் ஆட கலவை சாந்து செங் குங்குமம் கற்பகம் கொடுத்த பலவும் தேய்தலின்
பரிமளம் கமழ்வன பாராய். அடுத்து வந்து சுழித்த தன் புனல், அது வந்து கொஞ்சம் செம்பொன் வேற மாதிரி இருக்கு, பட் அர்த்தம் பெருசா மாறல. நான் இந்த வரி படிக்கிறேன், அப்புறம் நீங்க அதை படிங்க, நம்ம இது பார்க்கலாம். சுழித்த தன் புனல் சுழிப்புரை உந்தியின் துணையே. சுழித்தனா சுழியாக இருக்கிற, தன் புனல் அப்படின்னா குளிர்ந்த நீர். அங்க என்ன இருக்கு? செம்பொன். ஓகே. அந்த குளிர்ந்த நீரின் சுழிப்புரை, அதாவது ஒரு குளிர்ந்த நீர்ல வந்து இந்த சுழி ஏற்பட்டா எப்படி இருக்குமோ அந்த சுழி போன்ற உந்தி, அப்படிப்பட்ட தொப்புளை உடைய இன் துணை, என்னுடைய இனிய துணை. அங்க முழுக்க படிங்க. சுழித்த செம்பொனின் தொலைபுரை உந்தியின் துணை. செம்பொன்னுடைய தொலை செம்பொன்னுடைய தொலைக்கு இணையான அந்த ஓமை மட்டும் மாறி இருக்கு, மற்றபடி ரெண்டு ஒன்று தான். அப்படிப்பட்ட என்னுடைய துணையை கொழித்த மாமணி அருவியோடு இழிவன. நான் இப்பதான் சொன்னேன், ஆறு வரும்போது ரத்தினங்கள் எல்லாம் எடுத்துட்டு வரும். கொழித்த மாமணினா நல்ல செழிப்பான நல்ல வளமுள்ள அந்த மணிகளை அருவியோடு இழிவன. அருவி கீழே விழும்போது, ஆறு வந்து அருவியா விழும்போது அந்த மணிகளும் விழுது அந்த தண்ணீர் ஓட்டத்தோட சேர்ந்து. இழிவன கோலம் அழித்து மேவிய அரம்பையர் அரள்புரை கூந்தல் கழித்து நீக்கிய கற்பக நறுமலர் காண. அதாவது அப்படி வந்து விழுது, அங்க ரத்தனங்கள் ஒரு பக்கம் விழுந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அரம்பையர், நான் இப்ப சொன்ன மாதிரி மேல இருந்து வந்த பெண்கள், அவங்க குளிக்க வந்திருக்காங்க. அவங்க அந்த அருவியில குளிச்சுட்டு இருக்காங்க. அப்படி குளிக்கும்போது, அருவியில குளிக்கும்போது பழைய பூவை எடுத்து போட்டுட்டு புதிய பூவை வந்து அவங்க சுடிக்கும். அப்படி அவங்க எடுத்து நீக்கிய களைந்த அலங்காரத்தை களைந்த அந்த கற்பக நறுமலர் அந்த ரத்தனங்களோட சேர்ந்து விழுது. கொழித்த மாமணி அருவியோடு இழிவன கோலம் அழித்து, கோலம்னா அழகு, அழகு அழித்துனா குளிக்கும்போது அந்த அலங்காரங்கள் எல்லாம் நீக்கிறது. அப்படி அலங்காரங்களை நீக்கி மேவிய அரம்பையர் அரள்புரை கூந்தல். அரள்புரை கூந்தல்னா கருப்பான மணல், அது வந்து கூந்தலுக்கு ஓமை. கூந்தலுக்கு என்னென்ன ஓமைன்னு ஒரு பெரிய பட்டியல் உண்டு, அதில் கருமணல் வந்து ரொம்ப முக்கியமான ஓமை. அந்த கருமணல் போன்ற கூந்தல்ல இருந்து அவங்க நீக்கிய கற்பக நறுமணல், அது ரெண்டும் கலந்து விழுது அருவி. கற்பகல் மலர்ங்கிறது வந்து தேவலோகம். தேவலோகம். அவங்க அங்க சூடிட்டு வந்த மலர், அவங்க அதை இங்க தூக்கி போட்டு இங்க இருக்கிற மலரை சூடிட்டு அங்க போவாங்க. ஆச்சரியமான விஷயம், தன்புணல் அப்படின்னு கொடுத்துருக்காரு. தன்புணல்னா குளிர்ந்த நீர். அந்த இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த சுழி இருக்குல்ல, நீங்க ஒரு டிராப் போட்டா கூட அது வந்து வேவ்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ அது எதனால அவர் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து கோல்டு வாட்டர் சொல்றாருன்னு தெரியல. ஓகே, தெரியல, மலை மேல வாட்டர் கோல்டாக தான் இருக்கும், அது கூட காரணமாக இருக்கலாம். ஓகே, அடுத்து வந்து அரைக்கழல் சிலை குன்றவர் அகல் புனம் காவல் பறையெடுத்து ஒரு கடுவன் நின்று அடிப்பது பாராய். அதாவது அரைக்கழல், அரைனா அரைகின்ற, சத்தம் போடுகின்ற கழல், காலில் அணிஞ்சிருக்கிற அந்த ஆபரணம், சத்தம் போடுகின்ற கழலை அணிந்த சிலை, வில் வைத்திருக்கிற குன்றவர், குன்று மக்கள், குறிஞ்சிநில மக்கள், அகல் புனம், அகன்று பறந்திருக்கிற அந்த புனத்தை, வயலை, காவல் பறை, அதை காவல் காக்கிறதுக்காக ஒரு பறை வச்சிருக்காங்க. அது ஏதாவது பறவைகள் வந்து அதை அடிப்பாங்க போடுறது, பறவை வந்து பறந்து விடும். அந்த பறை என்ன பண்ணுது, ஒரு கடுவன் ஒரு ஆண் குரங்கு வந்து அதை எடுத்து அடிக்குது. அந்த பறை சும்மா இருக்கப்போ அதை எடுத்து ஒரு ஆண் குரங்கு வந்து அடிக்குது. அடுத்து அது ஒரு காட்சி, அங்கேயே பாராயணம் முடிஞ்சு போச்சு, அது ஒரு காட்சி. அடுத்த காட்சி, பிறையை எட்டினன் பிடித்து இதற்கு இது பிழை என்ன கரை துடைக்குறு பேதையர் கொடிச்சிதையை காண. இது இன்னொரு காட்சி. இப்போ வந்து கொடிச்சியை காண, இது தைன்னு இருக்கு, அர்த்தமே கொடிச்சிதைன்னா அர்த்தமே மாறி போகுது. கொடிச்சியை காண, அது ஒரு காட்சி, ஆண் காட்சி. இப்போ பெண் காட்சி. அங்க வந்து என்னன்னா, ஒரு பெண் ஒரு கொடிச்சி என்ன பண்றா, பிறையை எட்டின நிலாவை பிடிச்சிட்டா. ஏன்னா உயரமான மலை, நிலா பக்கத்துல இருக்கு, பிடிச்சிட்டா. பிடிச்சிட்டு அதை பார்க்கலாம், அங்க கரை இருக்கு. சிச்சி இது கரைப்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அதை இது பண்ணிட்டான், டிஸ்கார்ட் பண்ணிட்டான். ஸோ பிறையை எட்டினள் பிடித்து இதற்கு இது பிழை, அழகாதான் இருக்கு, ஆனா அங்க கரை இருக்கு, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கரை தொடங்கி பார்க்குறான். அந்த கரையை வந்து அழிக்க பார்க்குறான் அவன். அந்த ஒரு பேதை அந்த பெண்ணை நீ கொஞ்சம் பாரு, ரொம்ப அழகா இருக்கு பாட்டு. ஓகே, இங்க வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க. அந்த பறைங்கிறது வந்து தழல் தட்டை போல இருக்கு, அதுதான் அந்த சத்தம் எழுப்புற அந்த இது, பறவைகளை ஓட்டுறதுக்காக எழுப்புற அந்த சத்தம். அவங்க பயந்து பறவைகள் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த
அடுத்த பற்பகல் அன்பரை பிரிந்தவர் என்பது எடுத்து நம் தமக்கு ஏம்புவ என கரித்து இருண்ட தொடுத்த மாதவி சூழலில் சூர் அறமகளிர் படுத்து வைகிய பல்லவ சயனங்கள் பாரு. அதாவது தொடுத்த மாதவி சூழல், அடர்த்தியான மாதவி கொடியுடைய பந்தல், அந்த பந்தல்ல சூர் அற மகளிர் படுத்து வைகிய அந்த தேவ பெண்கள் அவங்க தங்கின பல்லவ சயனங்கள், அதோட அந்த படுக்கையை காட்டி சொல்றாரு. அந்த படுக்கையை காமிச்சு என்ன சொல்றாருன்னா, அடுத்த பற்பகல், அடுத்த கொஞ்ச நாள் அன்பரை பிரிந்தவர் என்பது, அவங்க தங்களுடைய கணவரை பிரிஞ்சிருக்காங்க, எதுக்காகவோ பிரிஞ்சு இங்க வந்திருக்காங்க. அது இந்த படுக்கையை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிருக்கு. எப்படி அப்படின்னு கேட்டா, கரித்து இருண்ட அந்த படுக்கை, அவங்க தளிர் படுக்கை, பல்லவ சைனம்னா பல்லவங்கிறது தளிர் பூந்தளிரை வச்சு பண்ண அந்த படுக்கை. ஆனா அந்த படுக்கை பாரு பூரா கருகி. இட்ஸ் அ சைன் தட் கணவரை பிரிஞ்சே யாரோ அவங்க படுத்து இருந்திருக்காங்க, அதனாலதான் அது கருகி இருக்கு, அதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்த பற்பகல் அன்பரை பிரிந்தவர், அவங்க பல நாளா தங்கள் கணவரை பிரிஞ்சிருக்காங்கிறத எடுத்து நம் தமக்கு இயம்பு, அந்த படுக்கையே நமக்கு சொல்லுதான் இங்க படுத்திருந்தவங்க யார் அப்படின்னு அது ஒரு சோடு சொல்லுது. எடுத்து நந்தமக்கு எம்புவ என இதுக்கு நமக்கு இப்படி சொல்றா போல கரித்து இருண்ட தொடுத்த மாதவி சோழ், அதாவது பந்தலுக்கு, மாதவி பந்தலுக்கு கீழே படுக்கை, அந்த படுக்கை கருகி இருக்கு, அதை பார்த்து இப்படி சொல்றாங்க. சூர் அறமகளிர் அப்படிங்கிறது சூர் அறமகளிர், சூர் அறமகளிர்ங்கிறது அமரர்கள், இது வான பெண்கள். சூர்னா தெய்வத்தன்மை கொண்ட பெண்கள். நினைத்த போதினும் அமிழ்து ஒக்கும் நேரிட, நினைச்சாலே அமுதம், அப்படிப்பட்ட ஒரு பெண்ணே. நேரிடு, அழகிய அணிகலன்களை அணிந்த பெண்ணே. நிறைதேன் வனைந்த வேங்கையில் கோங்கினில் வயந்தொரும் தொடுத்து குனிந்த ஊசலில் கொடிச்சியர் எடுத்த இன் குறிஞ்சி கனிந்த பாடல் கேட்ட அசுனமா வருவன காண. நிறைதேன் வனைந்த வேங்கை அப்படின்னா தேன் நிறைந்த பூக்களை கொண்ட வேங்கை மரம். அந்த வேங்கை மரத்துல கோங்கினி, ஒரு பக்கம் வேங்கை மரம், இன்னொரு பக்கம் கோங்க மரம், அந்த ரெண்டுக்கும் நடுவுல தொடுத்து குனிந்த ஊசல், இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒரு ஊஞ்சல் கட்டியிருக்காங்க. அந்த ரெண்டு மரத்துக்கும் நடுவுல ஒரு ஊஞ்சல் கட்டி, தொடுத்துனா கட்டி, குனிந்தனா வளைந்திருக்கிற, குனித்த பூவம்னு சொல்றோம்ல, அந்த வளைந்திருக்கிற அந்த அதோட ஷேப், குனிந்த புருவத்தோட ரிவர்ஸ் இல்ல, ஊஞ்சலோட ஷேப் புருவத்துக்கு ரிவர்ஸ், பட் ஷேப் ஒண்ணுதான் அந்த இது. ஸோ அதை அங்க என்ன பண்றாங்கன்னா, கொடிச்சியர், அந்த குறிஞ்சி நிலத்தை சேர்ந்த பெண்கள் ஆடுறாங்க. அப்படி ஆடும்போது எடுத்த குறிஞ்சி நிலத்துக்குரிய பாடல்களை அவங்க பாடுறாங்க. அப்படி ஆடும்போது அப்படி அவங்க பாட, அந்த பாடலை கேட்டு அசுனமாக்கள் அங்க வருது அந்த பாடலை கேட்கறதுக்காக. அசுனமாம் இசை அறிஞ்ச ஒரு விலங்கு போல இருக்கு. அது நல்ல நல்ல பறவை. யாரும் பறவை. ஹலோ ஹலோ, நான் ஒரு இதில் இருக்கேன், கிளாஸில் இருக்கேங்க. நான் நாளைக்கு உங்களுக்கு ஆர்டிக்கல் அனுப்பிடுறேன். அசுனமா பறவை. ஆமாமா, அது விலங்குன்னு நினைச்சேன். இல்ல அது வேடர்கள் இந்த மாதிரி இனிய இசையை வச்சே அதை பிடிப்பாங்க. ஓ அப்படின்னு ஒரு கதை. இங்க விலங்குன்னு தான் போட்டிருக்காங்க, பட் மேபி இருக்கலாம். ஏன்னா மான் வந்ததுனால தான் எனக்கு சந்தேகம். அப்படி ஒரு பறவை இருந்திருக்கு. தப்பான இசையை கேட்டா உயிர் விடுற பறவை இருந்திருக்கு. அதோட பேர் எனக்கு மறந்து போச்சு. நான் ஒரு ட்விட்டர்ல கிண்டலா பண்ணேன். ஒரு பறவை ரொம்ப அதிர்ந்து ஒலி கேட்டாலோ, ஸ்ருதி தப்பி யாராவது பாடினாலும் அது பறவையா விலங்காங்க. இப்போ அதான் உயிரோட இருக்கவே அப்படின்னு நான் ஒரு தடவை சொல்லியிருந்தேன். ஏதோ ஒரு சுவையான கற்பனை தானே. அன்னம் பால் தண்ணீரை பிரிச்சு சாப்பிடும் அப்படிங்கிற மாதிரி இது ஒரு கற்பனை. ஒருவேளை அப்ப இருந்திருக்கலாம். பட் கண்டிப்பா இசையை கேட்டு ரசிக்கக்கூடிய பறவைகள், மிருகங்கள் இருக்குன்னு கேள்விப்படுறேன் இப்போ. இளவும் இந்திர கோபமும் புரை இதழ் இனியாய் அளவு தண்டுளி அருவி நீர் அரம்பையர் ஆட கலவை சார்ந்து செங்குங்குமம் கற்பகம் கொடுத்த பலவும் தோய்தலில் பரிமளம் கவழ்மழ பால. இலவு, அது ஒரு பூ, இலவம் பஞ்சு, அதுவும் இதுவும் ஒன்னான்னு எனக்கு தெரியல. ஒரு வகையான ஒரு பூ. அதான் இங்க கோங்கிலவம்னு போட்டிருக்காங்க. அது ஒரு வகையான மலர். அந்த இலவம் பூவும்
கோபம், இந்திர கோபம்ங்கிறது இன்னொரு பூச்சி. ஒரு அடிக்கடி இதில் வரும் ஒரு பூச்சி, ஒரு வகையான பூச்சி, தம்பள பூச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரெண்டோட நிறத்தை ஒத்த உதடுகளை கொண்டவர்கள். அது சிவப்புக்கு ரெண்டுமே சிவப்பானது. இலவ மலரும் இந்திர கோப பூச்சியும் ரெண்டுமே சிவப்பானது. புரை அது ரெண்டையும் போன்ற இதழை கொண்ட இனிமையான பெண்ணே. அளவு தன் துளி அருவி நீர். அளவுனா அசைகிற குளிர்ச்சியான, மறுபடியும் வருது குளிர்ச்சியான தண்ணீர் வருது. குளிர்ச்சியான துளி அருவி நீர், துளி துளியா அந்த நீர்த்துளிகள்லாம் சேர்ந்து அருவி நீரா கொட்டிட்டு இருக்கு. அங்க அரம்பையர் ஆட, அங்க வான பெண்கள் விளையாடுறாங்க, அவங்க நீராடுறாங்க. அவங்க குளிக்கும் போது அவங்க உடல்ல இருந்த சாந்து, செங்குங்குமம், கற்பகம், அவங்க தலையில அணிஞ்சிட்டு இருந்த அந்த கற்பக மலர், இது எல்லாம் அப்படியே தண்ணீரோட வருது கீழே. அப்படி வருது. அப்படி வர்றதுனால ஆற்று நீர்ல மனம் பரிமளம் அதெல்லாம் அவங்களோட அந்த குங்குமம், சந்தனம் எல்லாம் கலந்து வர்றதுனால ஆற்று நீரே மனம் கமழ ஆரம்பிச்சு. செம்புணல் செய்து குளிகம் இட்டு எழுதிய செப்பு ஓர் கொம்பு தாங்கியது என ஒளிவன உழைக்கொடியே பொன்மாள் வரை அலர்கதிர் உச்சி சென்று அணுக பைம்பொன் மாமுடி விளச்சியது ஒப்பது பாராய். மடந்தை மார்களில் திலகமே மணிநிறத்தினி கல் தொடர்ந்த பாறையில் வேயினம் சுரிகதிர் முத்தம் இடம்தோறும் கிடந்து இமைப்பன எக்கு இளஞ்செக்கர் படர்ந்த வானிலை தாரகை நிகர்ப்பன பாராய். உளவு முன்தொலை வேயினும் குறி நரம்பு எரிவுற்று எழுவு தன் தமிழ் யாழினும் இனிய சொல் கிளியே முழுவதும் மலர் விரிந்ததால் முறுக்கு இடைமிடைந்த வலுவம் வெங்கனல் கதுவியது ஒப்பன பாராய். வளைகள் காந்தலில் பெய்தன அணைய கை மயிலே துளைகொள் தாழ் தடக்கை நெடு துருத்தியில் தூக்கி அளவியில் மூப்பினர் அருந்தவர்க்கு அருவிநீர் கொணர்ந்து கலபமால் கரி குண்டிகை சொரிவனை காணாய். வடிவின் மாவகிர் இவை என பொழிந்த கண்மையிலே இடுகு கண்ணினர் இடர் ஒரு மூப்பினர் ஏக நெடுகு கூணல் வாழ் நீட்டின உருகுரு நெஞ்சு கடுவன் மாதவருக்கு அருநெறி காட்டவே காணாய். அடுத்து செம்பொனால் செய்து குளிகம் இட்டு எழுதிய செப்பு ஓர் கொம்பர் தாங்கியது என ஒலி வனமுலை கொடியே அம்பொன் மால்வரை அலர்கதிர் உச்சி சென்ற அணைய பைம்பொன் மாமுடி நிலைச்சியது ஒப்பது பாரா. முதல் 2 வரி வர்ணனை சீதை வர்ணனை, அடுத்த 2 வரி இயற்கை வர்ணனை. செம்பொனால் செய்து, செம்மையான சிறந்த பொன்னினால் செய்து குளிகம் இட்டு எழுதிய, குளிகம் வந்து அந்த அதில் பண்ற அந்த அலங்காரம் பொன்னால ஒரு இதை செஞ்சு ஒரு ஒரு செப்பு குடம், பொன்னால் அந்த செப்பு குடத்தை செஞ்சு அதில் நிறையா கை வேலைப்பாடுகள் டிசைன்லாம் செஞ்சுருக்கேன். அப்படிப்பட்ட செப்பு ஓர் கொம்பர் தாங்கியது என, அப்படிப்பட்ட ஒரு செப்பு பாத்திரத்தை, ஒரு செம்பாலான ஒரு பாத்திரத்தை ஒரு ஒரு கொடியில் கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணா எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட மார்பகங்களை கொண்ட கொடி சீதையோட வர்ணனை. ஒரு கொடியில வந்து இந்த செப்பு பாத்திரங்களை வச்ச மாதிரி, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பெண்ணே அம்பொன் மால் வரை அலர்கதிர் உச்சி சென்ற அணைய, இந்த அழகான பொன் தங்கம் போன்ற ஜொலிக்கக்கூடிய மால்வரைங்கிறது மலைச்சிகரம். இந்த மலையோட சிகரத்துல அலர்கதிர் உச்சி சென்ற அணைய, இந்த மலையோட உச்சியில வந்து சூரியன் வந்திருக்கு. அதோட பாத் வந்து இப்போ வந்து மலையோட உச்சி மேல இருக்கு. அதை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, பைம்பொன் மாமுடி மிளச்சியது ஒப்பது பாறை. மிளச்சியதுன்னா கிரீடம் போட்டிருக்கு. அந்த மலைக்கு வந்து கிரீடம் வச்சிருக்கிற மாதிரி இருக்கு. மலையோட உச்சியில அந்த சூரியன் வர்றது அதை பார்க்கும்போது ஒரு கிரீடம், இந்த மலைக்கு யாரோ கிரீடம் சூட்டி இருக்கிற மாதிரி இருக்கு.